and welcome to VAJ Home Bakers. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெவி ஆர்டர்ஸ், அது மாதிரி ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வேறு, ஸோ பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்டட் வீடியோஸ் எல்லாமே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பட் அது எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்குள்ள டைம் இல்லை. லேட்டராக உங்களுக்கு நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சாக்லேட் மினி கேக்கோட ரெசிபியும் அது எப்படி செய்யலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அது மாதிரியே ஹார்ட் ஷேப்லேயும் எப்படி செய்யலாங்கிறதும் பேக்கிங்கும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினி கேக் வந்து நம்ம பெண்டோ கேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக தானே செய்கிறது. நான் ஆல்ரெடி ஒரு பெண்டோ கேக்கு செய்து ஒரு விளாக் போட்டிருந்தேன். அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அது நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த கேக் எப்படின்னா, இப்போ நிறைய ஒரு பல்க் ஆர்டர் அப்படிங்கும்போது மொத்தமாக செய்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து அந்த பெண்டோ பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிடுறேன். பட் இது அப்படி கிடையாது. மினி கேக் அப்படின்னு சொல்லி தனியாகவே கேட்பாங்க. அதாவது இப்போ லோ பட்ஜெட்டுக்கு கேக் செய்யணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க, இல்லை லவ்வர்ஸுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மினி கேக் ஆர்டர் வரும். இந்த கேக் வந்து 250 கிராம்ஸ் அந்த அளவு வெயிட்டுக்கு தான் நான் அதை செய்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா இந்த பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த 4ஐயுமே சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். 4 இன்ச்சு சைஸுக்கு டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி 4 இன்ச்சுக்குள்ள பேக்கிங் டின் இல்லை அப்படின்னா ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் இருக்கும் இல்லையா சின்னதாக, அதில் கூட பேக் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு பெரிய சைஸ் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளில எடுத்து நல்லா அந்த கூழ் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். அதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இவ்வளவும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரியே இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாகவே எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே அதை ஸ்ப்ரெட் ஆகி பேட்டர் வந்து வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு கூடவே 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் தான் வச்சுருக்கணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுடலாம். எக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கிறது வரைக்கும் பீட்டரை 5th ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம். எக்கு நல்லா ஒயிட் கலர் ஆனதும் ரிபன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் ஆயிடுச்சா, ஃப்ளஃபியாக பீட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்டரை எடுத்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த எக்கு நல்லா ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். இதை தான் ரிபன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எக்கை பீட் பண்ணிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட்டு அந்த ஆயிலையும் எக்கையும் மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. பேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்க் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேட்ச்ல யூஸ் பண்ண பார்க்கணும். அப்போ தான் நமக்கு பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கிடைக்கும். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மில்க்கு சேர்த்து அதையும் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ளதாக இருக்கணும். இது யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க, ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா பாயில் பண்ண மில்கா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நார்மல் எல்லோரும் ஃப்ரிட்ஜில் தானே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதை கம்ப்ளீட்டாக அந்த கூல் போனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அவன் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கணும். டின்னு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடைக்கும். இதை 160 டிகிரிக்கு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். 20 மினிட்ஸ் ஆனதும் அதை வந்து ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா கேக் வெளியில் எடுத்துக்கோங்க. இனி இதை 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்மால் சைஸில் உள்ள செரேட்டட் நைஃப் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக உள்ள அந்த பெரிய செரேட்டட் நைஃப்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேக் ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக க்ரீம் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் கனாச்சேவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனாச்சேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸுக்குள்ள டார்க் காம்பவுண்டும் 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கனாச்சே தேவைக்கு சேர்த்துட்டு அந்த க்ரீமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ இந்த கேக்கை வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து 3 லேயர்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். அந்த ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சாக்லேட் கேக்ஸுக்கெல்லாம் 2-3 சாக்லேட் கேக்ஸ் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் இதில் மென்ஷன் பண்ணலை. அப்படி பார்க்காதவங்களா இருந்தால் நான் வேறு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் பண்ணிக்கலாம். 1/2 hour நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியாக பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒரே திக்னஸுக்கு நம்ம கேக் ஃபுல்லாகவே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த க்ரீமை எல்லா இடத்துலையுமா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மினி கேக்ஸ் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய கேக்கெலாம் ஐசிங் பண்ணுறதை விடவும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்படின்னா நம்ம அந்த டர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணும்போது கேக்கு வெயிட் இல்லாததுனால போர்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த போர்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தான் நமக்கு வந்து ஐசிங் செய்ய முடியும். இதில் ஸோ இந்த கேக்குக்கு மேலே சாக்லேட் கனாச்சி கவரிங் பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாலாம் ஐசிங் பண்ணிக்க தேவையில்ல, ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்தால் போதும். ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா கேக்கு ஒரு 15 to 30 minutes ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கொஞ்சம் கூலாக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கனாச்சி மேலே விடும்போது சீக்கிரமாக செட் ஆகி கிடைக்கும், இல்லைனா அது வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். கனாச்சாவை கேக் மேலே விட்டுடலாம். ஸோ நம்ம இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கனாச்சாவை மறுபடியும் ஒரு டபுள் பாயில் பண்ணி லூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ டைம் கேக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற நேரத்தில் மறுபடியும் அந்த கனாச்சே திக்காக இருந்திருக்கும். அதை வந்து மெல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேக்கு மேலே விட்டுக்கணும். இதில் வந்து நான் கேக்கோட சைட்லையுமே நான் கனாச்சி வந்து அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேக்கோட சைடில் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அதனால ஜஸ்ட் அந்த ஒரு கனாச்சி வச்சு லைட்டாக கவர் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும், பட் நல்லா நீட்டாக கவர் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த சாக்லேட் கனாச்சி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறமா போர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிறது வந்து 1/2 kg யூஸ் பண்ணுற போர்டு. பட் இந்த மினி கேக்கு பேக் பண்ணுறது ஸ்மால் சைஸ் பாக்ஸஸ் இருக்கும், அதில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாக்ஸோட சைஸுக்குள்ள போர்டு தான் நமக்கு பேஸில் வைக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த பாக்ஸ் சைஸுக்கு, அதாவது 5x5 அந்த சைஸுக்கு வந்து நான் வேற ஒரு பெரிய போர்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த 5x5 சைஸுக்கு போர்டு எனக்கு வாங்க கிடைக்கல, அதனால பெரிய போர்ட்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் கனாச்சி கேக்கில் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 minutes போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கனாச்சி ஓரளவுக்கு செட் ஆகி ட்ரை ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த சாக்கோ சிப்ஸ் வச்சு கேக்கோட ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் கேக்கை சுற்றி கவர் பண்ணலை, அந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இது வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து இந்த மாடலில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேம் மாடல்லே தான் செய்திருக்கேன். இந்த சாக்கோ சிப்ஸில் அந்த ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த கேக்கில் டச்சாக இருக்கிறது மாதிரியும், தென் அந்த ஒரு ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வெளியில் நிற்கிறது மாதிரியுமா அந்த கேக்கு மேலே வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருந்த கனாச்சியை நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக திக்காக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த கனாச்சியை வச்சு தான் கேக்கோட டாப்பில் பைப்பிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான நாசில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டார் நாசில். இந்த நாசிலோட நம்பர் என்னன்னா 146. ஸோ அந்த திக்கு கனாச்சியை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு கேக்கோட டாப்பை சுற்றி நம்ம வந்து அந்த மாதிரியாக பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். அவ்வளோதான், சாக்லேட் மினி கேக்கோட டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. சேம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மினி கேக் வந்து ஹார்ட் ஷேப்பில் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்க்கிள் ஷேப்பில் உள்ள கேக்கை ஹார்ட் ஷேப்புக்கு எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு 1.5 kg கேக்குக்குள்ள ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சேம் அதே மாதிரி தான் அந்த மினி கேக்குக்கும் நம்ம எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கேக்கில் க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளஸ் மார்க்கிங் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ப்ளஸோட பாட்டம்லையா இந்த மாதிரி வி ஷேப்புக்கு கேக்கோட பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸஸை அதோட ஆப்போசிட் சைடில் அந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸஸை அதில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டான அந்த ஹார்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ வச்சோம் இல்லையா, அந்த 2 பீஸஸோட சென்டர்லையாக வந்து இப்படி ஒரு சின்னதாக ஒரு வி ஷேப்பு கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா நீட்டான ஹார்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இனி இந்த ஹார்ட் கேக்கை அந்த போர்ட்லேயே ரொட்டேட் பண்ணி வச்சு அப்புறமா இதுக்கு மேலே க்ரீம் கொஞ்சம் அதிகமாக நம்ம அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சர்க்கிள் கேக்குக்கு கொடுக்குறத விடவும் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு வந்து க்ரீம் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டான அந்த ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணி எடுக்க முடியும். நீட்டாக ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹார்ட்டோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸ் எப்படி பெண்ட் பண்ணுங்கிறது நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கேக்லேயும் அந்த சர்க்கிள் ஷேப் கேக்கில் செய்தது மாதிரியே சாக்லேட் கனாச்சவை மேலே விட்டு எடுத்திருக்கேன்.
கேக்கோட போர்டில் அதுக்கப்புறமா கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டாட் போட்டு பைப்பிங் பண்ணிடுறேன். ஹார்ட் ஷேப்பில் உள்ள சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மினி கேக்லேயும் நமக்கு வந்து ஈஸியாக ஹார்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். அப்புறமா இந்த மினி கேக்கோட பேக்கிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி 5'3" அந்த சைஸுக்குள்ள கேக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கேக் மெட்டீரியல் ஷாப்ல எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இப்போ 1 kg 1/2 kg கேக்கெல்லாம் பேக் பண்ணுற மாதிரியே தான். அந்த பாக்ஸோட சைடு எல்லாமே ஃபோல்ட் பண்ணி பாக்ஸோட பாட்டமில் ஒரு சைடாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் உள்ள வச்சு நம்ம நார்மல் பேக் பண்ணுற மாதிரியே பேக் பண்ணிட்டா போதும். இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி 250 grams வந்து வெயிட் வரும். அதோடய கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் அது வெயிட் செக் பண்ணி பார்த்துருக்கேன், பட் அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து இந்த கேக்குக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees. இந்த மாதிரி மினி கேக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷலாக நம்ம செய்கிறதா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 1/2 kg 1 kg கேக் செய்கிற அளவுக்குள்ள டைம் ஒர்க்கு எல்லாமே இந்த கேக்குக்கும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுவேன், இந்த ரேட்டு உங்களுக்கு ஓகேன்னா நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறது. ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.